ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்சிடி டிஸ்பிளே பற்றி பார்க்குறோம். எல்லார் வீட்லேயும் ஒரு எல்சிடி டிஸ்பிளே கண்டிப்பாக இருக்கும். அந்த ஸ்க்ரீனை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஆயிரத்துக்கும் அதிகமான டாட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா பார்த்துங்க, நான் காட்டுறேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன். இப்போ இந்த 3 கலர் தான். எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டிவியில் பிக்சர்ஸ் பார்க்குறதா வீடியோ பார்க்க தான் இருக்கணும். எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 3 கலர் தான் பேசிக். இந்த 3 கலராக தான் அந்த பாக்கி எல்லா கலரும் உருவாகுது. இந்த 3 கலரோட இன்டென்சிட்டி தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலராக தெரியும். இப்போ ஒரு எல்சிடி டிஸ்பிளேவை பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து போலரைசிங் ஃபில்டர் இருக்கும். அது வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். போலரைசிங் ஃபில்டர் ஹரிசாண்டலாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பேக் லைட் தான் இருக்கும். அதுக்கு அந்த லைட்டு தான் மெயின். பேக் லைட் வந்து அது ஒயிட் கலர் சொல்ல முடியாது, என்ன கலர் சொல்ல முடியாது, லைட்டாக கொஞ்சம் டார்க்காக இருக்கும். டார்க்கானா ப்ரைட்டாக இருக்கும், ஐ மீன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த போலரைசிங் ஃபில்டர் ஹரிசாண்டலில் இருக்கும். ஹரிசாண்டல்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த நேராக இருக்கும். ஹரிசாண்டலில் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து அந்த லைட் வந்து தாண்டி வரப்போ அந்த ஹரிசாண்டல்லே அந்த லைன் வரும். அந்த லைன் வந்ததுக்கப்புறம் எல்சிடி கிளாஸை தாண்டி போகும். அந்த எல்சிடி கிளாஸில் டிஎன் செல்ஸ் இருக்கும். அந்த டிஎன் செல்ஸ்னால் லிக்விட் கிறிஸ்டல் எலமெண்ட். டிஎன் செல்ஸ், நான் டிஎன் செல் கூப்பிட்றேன், ஷார்ட்டாக கூப்பிடலாம் அதை. அது இருக்கும். அதை வந்து தாண்டி போகும். அப்புறம் வந்து அந்த எல்சிடி கிளாஸில் வந்து ரெண்டு அதாவது டிரான்ஸ்பரண்ட் எலக்ட்ரோடை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க 2 பக்கமும். அது வந்து அந்த போலரைசிங் ஃபில்டரோட இன்னொரு சின்னதுன்னு சொல்லலாம். அந்த போலரைசிங் ஃபில்டர் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. இப்போ அதுலேயே இது இன்னொரு ஹரிசாண்டல், அப்படியே இது வந்து உள்ளே வரும். அடுத்து இன்னொரு ஹரிசாண்டல் அந்த ரோ உள்ளே வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அதை தாண்டி அப்புறம் நம்ம டிஎன் செல்ஸ் எல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் வெளில வந்து அகைன் ஒரு ஹரிசாண்டல் ஃபில்டர் இருக்கும். அதாவது டிரான்ஸ்பரண்ட் எலக்ட்ரோடு அதை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டில் போலரைசிங் ஃபில்டர் நம்பர் 2 இருக்கும். அது வந்து வெர்டிக்கல் லைனில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அலோட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம், நான் சொன்னது அதுதான். அது பேர் தான் டிரான்ஸ்பரண்ட் எலக்ட்ரோடு. அதுதான் 2 பக்கம் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நடுவில் உள்ளது தான் டிஎன் செல்ஸ். பார்த்து தெரியும், கண்ணாமண்ணு டேரக்ஷனில் தான் இருக்கும். அது நம்ம எவ்வளோக்கு வால்ட் தரமோ அந்த வால்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து மூவ் பண்ணும், நம்மளுக்கு டேரக்ஷனை கரெக்டாக வந்து அனுப்பும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அது 2 தான் வந்து டிரான்ஸ்பரண்ட் எலக்ட்ரோடு வச்சு அதை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நடுவில் தான் நம்மளோட டிஎன் செல்ஸ் இருக்குது. அந்த டிஎன் செல்ஸ்லாம் நம்ம ஒரு வால்டேஜ் தரப்போ இப்படி ஒரு அரேஞ்ச் ஆகிடும். இப்படி அரேஞ்ச் ஆனிச்சுன்னா அது வந்து ஹரிசாண்டலாக வர லைட்டை மாற்றி இதை வருங்க. இப்போ வரும் பாருங்கள், அந்த அந்த ஏரோ வந்து, அதாவது அப்படி தான் அந்த ஹரிசாண்டல் அப்படி தான் இருக்கும். அப்படி வந்து உள்ளே வரப்போ இப்போ நம்மளுக்கு சென்டரில் இருக்குல்ல, உள்ளே வருது, இப்போ பாஸ் ஆகி வருது பாருங்கள். பாஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு ஹரிசாண்டலாக மாறுது பாருங்கள். அந்த நம்மளோட டிஎன் செல்ஸ் வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறது வெர்டிகலாக மாற்றிடும். வெர்டிகலாக அந்த பக்கம் வெர்டிகலாக கூட இருக்கலாம், அந்த பக்கம் ஹரிசாண்டலாக கூட இருக்கலாம், அப்படி வேணா இருக்கலாம். வந்து தான் லாஸ்ட்டில் தான் நம்மளோட 3 கலர்ஸையும் வந்து எமிட் பண்ணும். இப்போ இதுதான் இதோட சிம்பிளே. இதுதான் அதோட மெயின் ஒர்க்கு. இப்போ மெயின் வேலை இதில் வந்து மெயின் ஒர்க் பண்ணுறவங்க வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம சென்டரில் டிஎன் செல்ஸும் கிளாஸ் வித்து எல்சிடி அவங்க தான். அடுத்து வந்து நம்ம அந்த கலர் பற்றி பார்ப்போம். இப்போ அந்த 3 கலருக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். அதாவது 0 to 255 இதுதான் அதோட வேல்யூ. இப்போ ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 கலரோட வேல்யூவும் 0ல் இருந்துச்சுன்னா அதோட கலர் வந்து ஃபுல்லாக பிளாக்காக தெரியும். அதே 255ல் இருந்துச்சுன்னா ஒயிட் கலரில் தெரியும். இது வந்து கன்யூஸாக இந்த டிஎனோட செல்ஸோட வேலையே அதுதான். முழுக்க நம்மளோட ஏரோஸை, அதாவது ஹரிசாண்டலாக வெர்டிகலாக வர ரோஸை நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட டிஎன் செல்ஸில் பட்டு நம்மளுக்கு வந்து வேல்யூவை மாற்றுறப்ப இங்கே ஒரு கலர் தெரியும். ஒரு கலர் தெரிகிறப்ப நம்மளுக்கு பிக்சர் நல்லாவே தெரியும். அதுதான் மெயினான வேலை. அதுதான் சொன்னேன், டிஎன் செல்ஸ் தான் வந்து முக்கியம். அது டிரான்ஸ்பரண்ட் எலக்ட்ரோடு.
அதுதான் லிக்விட் ட்ரான்ஸ்பரண்ட் எலக்ட்ரோட தான் முக்கியம். அப்புறம் இந்த கலர் இந்த பிக்சலில் ஒரு செகண்டில் 16 டைம் வேரி ஆகுது. அது ஒரு செகண்டில் 16 வாட்டி மாறி மாறி வர்றதுனால நம்மளுக்கு ஒரு வீடியோ மாதிரி ஃபுல் வீடியோவாக தெரிகிறது. அதுதான். அப்புறம் வந்து ஒரு செகண்டில் ஒரு இவ்வளோ 16 வாட்டி நம்மளுக்கு வந்து மாறி மாறி வர்றதுனால நம்மளுக்கு ஒரு வீடியோவாகவும் நம்ம நேச்சுரலாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இது வெறும் இமேஜ் தான். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் லைட் இருக்கும், அடுத்து வந்து பாலிரைசிங் ஃபில்டர் 1 இருக்கும், ஹரிசாண்டலாக இருக்கும், அடுத்து கிளாஸ் வித் எல்சிடி இருக்கும், அடுத்து வந்து பாலிரைசிங் ஃபில்டர் 2 இருக்கும், அது வெர்டிகலாக இருக்கும். அவ்வளோதான் இதில் இருக்கிறது. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் டீட்டெயில்ஸாக போகலாம்.